Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறோம். இது என்னோட ஸ்கூல் டே ரொட்டீன் கூட சொல்லலாம். ஸோ பாப்பாவை நைட் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிட்டு மார்னிங் எந்திரிச்சு தம்பியை எப்படி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க என்னோட மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30 ஆகுது. மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்ட உடனே வந்துட்டு வாசல் தொளிச்சு கோலம் போட்டுருவேன். பிகாஸ் அந்த கோலம் போடுறப்பவே ஒரு மார்னிங் ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் வரும் எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 6:30க்கு ஆரம்பித்ததுன்னா இந்த மாதிரி எல்லாமே பெருக்கிட்டு கோலம் போடுறதுக்கு கிட்டத்தட்ட 7 o'clock ஆயிரும். ஸோ பாலுமே கரெக்டாக வந்துடும். அப்போ நான் வந்துட்டு 1 டேக்கு 2 liters வாங்கினேன். பிகாஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாப்பாவுக்கு பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களான்னு. பாப்பாவுக்கு நான் வந்துட்டு 11 monthலேருந்தே ஃபுல்லாகவே பசும்பால் தான் கொடுத்துட்ருக்கேன். பவுடர் மில்க் ஸ்டாப் பண்ணியாச்சு சுத்தமாகவே. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு பசும்பால் அண்டு ஃபுட்டு சாலிட் ஃபுட்ஸு தான் நம்ம இப்போ வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். பிகாஸ் பாப்பாவுக்கு வந்துட்டு இப்போ 1 year and 3 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 2 liters வாங்கினோன்னா நமக்கு 1 டேக்கு கரெக்டாக இருக்கும், வீட்டுக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்து. நிறைய பேர் இன்னொரு டவுட் என்ன கேட்டிருந்தீங்கன்னா பாப்பாவுக்கு பாலில் தண்ணி எவ்வளோ சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆஃப்டர் 6 months இல்லை ஆஃப்டர் 1 year தான் இப்போலாம் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க டாக்டர்ஸை. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு 1:1 அதாவது பாதிக்கு பாதி தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜ் பொறுத்து அவங்களுக்கு செமிக்கிறது நமக்கு தெரியும், அதை பொறுத்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்துட்டு பாலை நான் காய வச்ச உடனே அடுத்த வேலை பாப்பாவுக்கு வந்துட்டு ரெடி பண்ணுறது தான். பாப்பாவுக்கு எந்திரிச்சது மார்னிங் ஃபஸ்ட்டு மில்க் தான். ஸோ வந்துட்டு பாட்டில் எல்லாமே வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். பாட்டில் எப்படி நீங்கள் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். நம்ம வந்துட்டு ஒரு 1 year பிஃபோர் வரையுமே கொஞ்சம் ஸ்டெர்லைஸ் ஒன்லி ஹாட் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ நைட்லாம் வந்துட்டு இந்த பசும்பால் குடிக்கிறனால நைட் ஃபுல்லாக நம்ம நார்மல் வாஷ் பண்ணுறதுனால மார்னிங் எந்திரிச்சதுமே நான் லைட்டாக விம் ஜெல் போட்டுட்டு அது கூட சுடுதண்ணியும் சேர்த்து ஊற்றி வாஷ் பண்ணிடுவேன். ஸோ அப்போ நல்லா க்ளீனாக இருக்கும். மார்னிங் அவங்க கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் சரி லேட்டாக எழுந்திரிச்சாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு மில்க் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் அவங்களுக்கு ஃபுட்டு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ வந்துட்டு மில்க் ப்ரிஃபர் பண்ணிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா மார்னிங் என் கூடயே எழுந்திரிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 6:45 பக்கத்துலேயே முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு பால் ஆற்றிட்டுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு லைட்டாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள், அது உங்களோட விஷ். நான் கொஞ்சம் நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்து கொடுப்பேன் சில டைம் வந்துட்டு நார்மல் மில்க் மட்டும் கொடுத்தாலே குடிச்சுப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு நார்மல் வெறும் மில்க் தான் கொடுக்குறேன். நான் இப்போ எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ml அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 ml அந்த காவாசின்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் பாப்பாவுக்கு 11 monthலேருந்தே கொடுக்குறதுனால நல்லாவே செரிமானம் ஆகுது, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சதுமே பாப்பாவுக்குமே கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணதுக்கப்புறமா மில்க் கொடுத்தா அவங்க குடிச்சிட்ருப்பாங்க. என்னோடய டயட்டில் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான் போயிட்டுருக்கு. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நம்ம இந்த மாதிரி டயர்டாக வேலை செய்கிறப்போ ஒரு டீ கூட இல்லாட்டி ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகிடும். ஸோ வந்துட்டு மார்னிங் டீ எப்போவுமே நான் எடுத்துப்பேன். ஸோ மார்னிங் டீயில் பார்த்தீங்கன்னா இஞ்சி அண்ட் ஏலக்காய் கட்டாயம் ஆட் பண்ணிப்பேன். அப்போ தான் அந்த ஃப்ரெஷ் ஃபீல் வரும். மார்னிங் டீ மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா 10 to 5 மட்டும்தான் நான் ஃபுட்ஸ் எடுத்துப்பேன். 5நாலும் ஈவினிங் ஆர் ஆஃப்டர்நூனுக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ வெயிட் லாஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வெயிட் லாஸ்க்கு அப்டேட்டுமே நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா இஞ்சி ஏலக்காவும் தட்டி போட்டு டீ குடித்தாலே மார்னிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். பிகாஸ் நம்ம இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கிறப்போ 5 o'clock ஆர் 6 o'clock நம்ம டின்னர் முன்னாடி நாள் முடிச்சிருப்போம். ஸோ நைட் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்து மார்னிங் எந்திரிச்சு வேலை பார்த்தோன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப டென்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் டீ மட்டும் குடிச்சிப்பேன் மார்னிங்கு. பாப்பா இப்போ வந்துட்டு பால் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பால் குடிச்சிட்டா வந்து டப்பாலாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஒரு 1/2 cup டீ குடித்தா தான் வந்துட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் மார்னிங்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பாப்பாவுமே டீ ரொம்ப லைக் பண்ணுறாங்க. நான் எப்போவுமே குடிச்சிட்டு கொஞ்சோண்டு அவளுக்கு கொடுப்பேன். ஸோ பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எப்படி டம்ளர் தூக்கி குடிக்க பழகிட்டாங்கன்னு பாருங்கள். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாட்டில் அவாய்ட் பண்ணிவிட்டு டம்ளரில் கொடுக்குறோமோ அது இன்னுமே சேஃபு.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு தோசை தான், மாவு ஆல்ரெடி இருக்குது. ஸோ வந்துட்டு தோசை மட்டும் ஊற்றிட்டு இட்லி பொடி வச்சா சாப்பிட்டுப்பான் தம்பி. இப்போது ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு நெய் ரைஸ், கீ ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது வந்துட்டு தேங்காய் பால் சாதம்னு சொல்லுவாங்க. நாங்கள் மேக்ஸிமம் தேங்காய் பால் சாதம் தான் சொல்லுவோம். அது மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு இது எப்போலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரியாணி கிரேவிங் இருக்குது, சிக்கனோட பேர் பண்ணிக்கணும், சிக்கன் கிரேவியோட, அப்படிங்கிறப்ப இந்த ரைஸ் பிரியாணியோடவே சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட வெங்காயம் தக்காளி இல்லை பட் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த ரைஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. இன்றைக்கி வந்துட்டு நம்ம மார்னிங் தம்பி ஸ்கூலுக்கு போகிறனால சிக்கன்லாம் எடுக்கலை. அதுக்கு பதிலாக வந்துட்டு கத்திரிக்காய் பட்டாணி குருமா கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். ஸோ எடுத்தனே பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சமாக விட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ மட்டும் சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்ச உடனே 4 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி 1.25 கப் டம்ளர் வந்துட்டு அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு நான் 4 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்லி மில்க்கு தான். ஸோ எவ்வளோ நமக்கு தண்ணி சேர்க்குறோமோ அதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துக்கணும். அது கூட வந்துட்டிங்கன்னா உப்பு. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் இதில் ரெசிபியே, வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு மிளகா மட்டும் கிள்ளி போட்டுட்டு தேங்காய் பால் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும். பொங்கி வரப்போ நீங்கள் நல்லா ரைஸை கழுவி போட்டுடலாம். இன்றைக்கி நான் நார்மல் ரைஸில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா திரும்பி ஒரு கொதி வந்ததுமே இதை ஒரு 2-3 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு சூப்பரான கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயும் பச்சை பட்டாணி போட்டு கிரேவி செய்ய போகிறேன் நான். ஸோ மார்னிங் பாப்பா வச்சுட்டு கிளப்புறது ரொம்ப கஷ்டம் தான். பட் அவங்களுக்கும் ஏதாவது நம்ம பேசிகிட்டே விளையாட கொடுத்துட்டே செஞ்சோன்னா நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. பிகாஸ் நம்ம ரொம்ப தூங்கட்டும், தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு செகண்ட் பேபி எழுப்புவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி தம்பிக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம். அதோட வந்துட்டு இவங்களும் அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் எழுந்திரிச்சா நம்ம எனி டைம் வந்துட்டு ரஷ்ஷாக இருக்க மாதிரியே இருக்கும். நான் வந்துட்டு எப்படி பிளான் பண்ணிப்பேன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் நான் எந்திரிக்கிறப்பே பாப்பாவையும் சேர்த்து தம்பியோட மேனேஜ் பண்ணிடுவேன். பிகாஸ் தம்பி இருந்தால் அவள் விளாண்டுட்டே அமைதியாக இருந்துப்பா. ஸோ அது கூடயே தம்பியோடையே மேனேஜ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தம்பி கிளம்புனானே ஒரு 2 ஹவர்ஸ் தூங்குவேன். அப்போ நானும் சேர்ந்து ரெஸ்ட் எடுக்கிறது, யூடியூப் சேனல்லாம் ஏதாவது எடிட் பண்ணுறது அந்த மாதிரி பார்த்துப்பேன். ஸோ வந்துட்டு இன்றைக்கி கிரேவி நான் ஃபுல்லாகவே காமிக்கலை. நமக்கு 3 அடுப்பு இருந்தாலும் பத்தாது. ஸ்கூல் டைமில் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வேணால் தனியாக இந்த கிரேவி அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சாப்பாடு விசில் வந்துருச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக நார்மல் ரைஸ்க்கே ரொம்ப நல்லா இருந்தது. இதே நீங்கள் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா புலாவ் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக சாதம் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. இங்கிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி பண்ணிட்டேன். அது கூட வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பட்டாணி, சுண்டல் ஏதாவது நம்ம லஞ்சில் சேர்த்துக்கிறது இல்லாமல் ஸ்நாக்ஸ்க்கும் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கு தம்பிக்கு எடுத்து வச்சுக்கிறேன். பச்சை பட்டாணி வந்துட்டு நைட்டே நான் ஊற வச்சுட்டு 2 விசில் விட்டுருக்கேன். ஸோ தனியாக கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் லெமன் சாதம், தயிர் சாதம் இதுக்கு கூட இது ரொம்ப பேரப் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ பேசிக் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இது 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு காலேஜ் படிக்கிறப்போவுமே வந்துட்டு மதியத்துக்கு மார்னிங் என்ன செஞ்சுருக்காங்களோ தோசை, இட்லி, சப்பாத்தின்னு எது வேணாலும் கொண்டு போய் தான் ஞாபகம் இருக்குது. பட் வந்துட்டு தம்பிக்கு ஒன் டே நம்மளால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இட்லி, தோசை, சப்பாத்தி ஆஃப்டர்நூனுக்கு வச்சு விட்டோன்னா உடனே அவங்க ஸ்கூல்லேருந்து ஃபோன் அடிச்சிருவாங்க, இல்லாட்டி தம்பிகிட்டையுமே வார்ன் பண்ணிடுவாங்க, லஞ்சுக்கு நீங்கள் ஒன்லி வந்துட்டு ரைஸ் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவனுக்காகவே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. பட் இதுலேயும் ஒரு பெனிஃபிட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுமே முடிச்சிட்டோன்னா நமக்கு ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பட் நம்ம செகண்ட் பேபி வச்சுருக்கப்போ அதுவுமே ரெஸ்ட்டு மாதிரி தெரிய மாட்டேங்குது, ஓடிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பேபி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம்னா ரொம்பவே ஃபினிஷ்டாக இருக்கும் மார்னிங்கே ஒர்க்குன்னு நினைக்கிறேன். தம்பிக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பட்டாணி மட்டுமே இன்றைக்கி நான் ஸ்நாக்ஸ்க்கு வச்சு விட்டுட்டேன். அது கூட தனியாக ஒரு பிஸ்கட் பேக்கெட் மட்டும் போட்டுட்டேன். ஸோ ஸ்பூன் அண்ட் டவல் வந்துட்டு அவங்க ஸ்கூலில் மஸ்ட்டு. ஸோ அதையுமே மறந்துடாமல் வச்சு விட்டாச்சு. மார்னிங் அவனுக்கு தோசை ஊட்டி அம்மா ஊட்டி விட்டுட்டாங்க இட்லி பொடி வச்சு. ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளப்பி விட்றது மட்டும்தான், அவனே கிளம்பிப்பான் மற்றபடி எல்லாத்துக்குமே. ஸோ பாப்பாவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா முடி அதிகமாக இருந்தப்போ அடிக்கடி ஜடை போட்டுகிட்டே இருப்பேன், களைச்சிருவான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தம்பிக்கு சீவி விடவுமே எனக்கும் சீவுங்க அப்படின்ற மாதிரி சீப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தா.
ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப சேட்டை அவள். பட் அவங்க அண்ணா இருக்கிறப்ப கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம் நம்ம சேர்ந்து, இல்லாட்டி நம்மளாம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம்தான். பாருங்கள் எவ்வளோ சமத்தா உட்காந்துருக்கா சீவுறதுக்குன்ட்டு. பாப்பா வந்துட்டு ஈவினிங் தான் மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு குளிக்க வைக்கிறது, அப்போ தான் நைட் கொஞ்சம் நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க டேடியோட வந்துட்டு தம்பி கிளம்பிட்டான். தம்பி வந்துட்டு ஸ்கூலுக்கு 8:45க்கெலாம் கிளம்பிடுவான். ஈவினிங் வந்துட்டு 4:15 to 4:30க்கு ரீச் ஆவான் வீட்டுக்கு. நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 minutes தான் பக்கத்தில் ஸ்டாப்பிங்கு. ஸோ அவங்க டேடி போய் விட்டுருவாங்க. அவங்க கிளம்புறப்ப பாப்பாவோட மூஞ்சி ரொம்ப குட்டி ஆகிடும், 2 பேருமே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு நம்ம மார்னிங் எழுந்திரிச்சதுமே மில்க் கொடுத்துறனால கொஞ்சம் பசி தாங்குவா, அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டுக்கிட்டாதான். ஸோ தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பின உடனே நான் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். கிட்டத்தட்ட அவன் ஸ்கூலுக்கு கிளம்புன உடனே 9 o'clock மேலே ஆகிடும். ஸோ வந்துட்டு நான் 9 to 6 தான் எடுத்துப்பேன் இன்னொரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கீ ரைஸ் வச்சுருந்தோம் இல்லையா, நான் அதுவே நல்லாயிருக்கு சூடாக அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்க்கே ஹெவியாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பட்டாணி குருமாவும் கீ ரைஸுமே எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி தோசை எடுத்துக்கல நான். ஸோ வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஏதாவது லைட் ஃபுட் ட்ரை பண்ணிப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா தம்பி கிளம்புனதுக்கப்புறம் வீடு இவ்வளோ மெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ எல்லார் வீட்லேயும் இப்படி தான் நினைக்கிறேன் நான். ஸோ வெசில் ஃபுல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண கிட்டத்தட்ட 1 to 1.5 hours ஆகிடும். பிகாஸ் நம்ம அவசர அவசரமாக பண்ணுறப்போ 1க்கு 2 பாத்திரமாக தான் சேரும். இப்போ வாங்க வெசில்லாம் வாஷ் பண்ணிவிட்டு குயிக்காக என்னோடய க்ளீனிங் காமிக்கிறேன் நான். வெசில்லாம் வாஷ் பண்ணி ட்ரை ஆக விட்டாச்சு. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு க்ளீனிங் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெட்டவல் வச்சு ஃபுல் கிச்சனையுமே தொடச்சிடுறது தான் எப்போவுமே இந்த ஆயில் பிசுக்கு வந்துட்டு சேராமல் இருக்கும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி வெட்டவல் வச்சு ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துருவேன். மிக்ஸி, கெட்டில், ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது தானே. ஸோ எல்லாத்தையுமே நகட்டி வச்சு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அதனால தான் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த கவுண்டர் டாப்பில் ரொம்ப தேவையானது மட்டும் வச்சுப்பேன் டெய்லியும் க்ளீன் பண்ணுறனால. என்னை பொறுத்தளவு ஒருத்தவங்க கிச்சனை எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க வீடை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறதே ஒரு மைண்ட் செட் ஆகும். கிச்சனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். எனக்கு தெரிஞ்சு கேஸ் ஸ்டவ்வையும் சிங்கையும் நம்ம ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாலே கிச்சன் ரொம்ப மெயின்டைன்டாக தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய கேஸ் ஸ்டவ் வந்துட்டு நான் பிஜிஎன் பிராண்டில் வாங்கினேன். கிட்டத்தட்ட 6 years மேலே ஆகிடுச்சு. இது வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் நாங்கள் ஆர்டர் பண்ணி தனியாக வந்தப்போ வாங்கினது. நான் எப்போவுமே மார்னிங் ஸ்கூல் டைமில் பார்த்திங்கன்னா மார்னிங்கே நம்ம லஞ்சும் செஞ்சிடறனால இந்த டைம்லேயே டீப் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இது ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை. ஜஸ்ட்டு விம்ஜெல் போட்டு ஒரு டைம் வந்துட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டாலே போதும். எப்போவுமே ரொம்ப மெயின்டைன்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த நம்ம சமைக்கிற இடத்துல படுற டைல்ஸையுமே நம்ம டெய்லியுமே க்ளீன் பண்ணிட்டோன்னா அந்த எண்ணெய் பிஸ்க்கு வந்துட்டு படியவே படியாது. பிகாஸ் இங்கே தான் வந்துட்டு ரொம்ப எண்ணெய் பிஸ்காகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes வேலை தான், டக்குன்னு க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி தான் சிங்க்கும் பார்க்க வந்துட்டு சிங்க் வந்துட்டு க்ளீனாக தான் தெரியும். பட் நம்ம ஒன் டே க்ளீன் பண்ணலாட்டி கூட உப்புக்கரை அப்படியே படிஞ்சிரும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்துட்டு டெய்லிங்கிறத விட எப்போல்லாம் நம்ம வெசில் வாஷ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி க்ளீனிங்க்கு தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் மெயின்டைன் பண்ணோன்னா டெய்லியுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம், ரொம்ப நீட்டாக தெரியும். ஸோ பாப்பாவுக்கு இப்போ நம்ம தனியாக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறதில்ல. பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாமே நம்ம என்ன செய்கிறோமோ அதுவே வந்துட்டு காரம் கம்மியாக நான் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் நான் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஈவினிங் தம்பிக்கு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் கிச்சனுக்குள்ளே வரணும். ஸோ இடையில பாப்பாவுக்கு பாலாத்துற வேலை மட்டும்தான். ஸோ சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா ஈவினிங் வரையும் நமக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஸோ அதையுமே ஒரு நல்ல டவல் வச்சு தொடச்சி எடுத்துருவேன் நான். ஸோ அவ்வளோதான், நம்ம கிச்சன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிச்சனை பார்த்துட்டு போனால் தான் நெக்ஸ்ட் டே எனக்கு வேலையே ஓடும். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு கிச்சன் டூர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கிச்சன் டூர் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. நான் வேணால் இங்கே ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு, அடுத்த ஏரியா போயிடலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வீடையுமே டோட்டலாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ இந்த 2 ஒர்க்கையும் முடிச்சிட்டாலே நமக்கு ரொம்ப ஃபினிஷ்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு வேலையே இல்லை, ரொம்ப ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் வேலையுமே மார்னிங் முடிச்சிருவேன். இதுதான் என்னோட மேக்ஸிமம் மார்னிங் ரொட்டீன். மேக்ஸிமம் இல்லை, டெய்லியுமே இதுதான் என்னோட ரொட்டீன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.